இன்றைய வேதவாக்கு. துன்மார்க்கனுடைய பொல்லாங்கு ஒழிவதாக, நீதிமானை சிறப்படுத்துவீராக. நீதியுள்ளவராயிருக்கிற தேவரீர் இருதயங்களையும் உள்ளிந்திரியங்களையும் சோதித்தருகிறவர். செம்மையான இருதயமுள்ளவர்களை இரட்சிக்கிற தேவனிடத்தில் என் கேடகம் இருக்கிறது. சங்கீதம் 7ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். இந்த வசனங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நீதிமானை ஸ்திரப்படுத்துகிறார். நீதிமானை ஸ்திரப்படுத்துகிற தேவரீர், நம்முடைய நீதிமானை ஸ்திரப்படுத்துகிற தேவன் இருதயங்களையும் உள்ளந்திரியங்களையும் சோதித்தருகிறவர். செம்மையாய் அப்படி சோதித்தறியும் பொழுது செம்மையாய் இருதயம் உள்ளவர்களை தேவன் பாதுகாக்கிறார். அவர்களுக்கு தேவனே கேடகமாக இருக்கிறார். ஆண்டவருக்கு மறைவாக ஒன்றுமே இல்லை. நம்முடைய ஆண்டவர் இருதயங்களை சோதித்தருகிறவர். நாம் உள்ளத்தில் ஒன்று வைத்து வெளியில் பேசலாம். ஆனால் நம்முடைய இருதயங்களில் என்ன இருக்கிறது, என்ன இருதயம் உள்ளவர்களாக நாம் இருக்கிறோம் என்று தேவன் ஒருவரே அறிகிறவராக இருக்கிறார் என்று இங்கு பார்க்கிறோம். நம்முடைய இருதயத்தில் இருக்கிறதான ஏக்கங்கள், கவலைகள், கண்ணீர்கள், வேதனைகள் எல்லாவற்றையும் தேவன் அறிவார். நம்முடைய இருதயத்தில் இருக்கிறதான நன்மைகள், செம்மைகள், சமாதானங்கள், நீதி, நியாயம், பரிசுத்தம், உண்மை அனைத்தையும் கர்த்தர் அறிவார். நம்முடைய தேவைகளையும் கர்த்தர் அறிவார். நம் மனதில் இருக்கிறதான பாரங்களையும் கர்த்தர் அறிவார். ஆகையினாலே நம் இருதயத்தை அறிகிற தேவன் நமக்கு பாதுகாப்பு தர வேண்டும் என்று சொன்னால், கேடகமாக இருக்கிற தேவன் நமக்கு கேடகமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நம் இருதயத்திலே தேவன் இருக்க வேண்டும். நம்முடைய இருதயத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்க வேண்டும். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய இருதயத்திலே இருப்பார் என்று சொன்னால், உண்மையாகவே நம்மை அவர் பாதுகாக்கிறவராக, நமக்கு துணை செய்கிறவராக, நம்முடைய இருதயத்தில் இருக்கிறதான கவலைகளை மாற்றுகிறவராக, ஏக்கங்களை அவர் அறிந்து அதை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். நம்முடைய இருதயத்திலே என்ன இருக்க வேண்டும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உண்மையாக நம்முடைய இருதயத்தில் இருப்பார்னு சொன்னால், நம்முடைய எண்ணங்கள், நோக்கங்கள் எல்லாம் தேவனுக்குரியதாக இருக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நோக்கம் தேவனுடைய சித்தத்தை செய்வது, பிதாவின் சித்தத்தை செய்வது, அழிந்து போகிறத ஆத்துமாக்கள் மீது அக்கறை உள்ளவராக அவர்களுக்காக பரிதைக்கிற இருதயமாக இருந்தது. அப்படிப்பட்ட இருதயம் நம்முடைய இருதயமாக இருக்கிறதா? நன்மை செய்யக்கூடிய இருதயமாக இருக்கிறதா? நீதி நியாயங்களை செய்யக்கூடிய இருதயமாக இருக்கிறதா? நம் இருதயம் தேவன் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக, தேவன் விரும்பக்கூடியதாக, தேவன் அதை அங்கீகரிக்கக்கூடியதாக இருக்கும் என்று சொன்னால், நம்முடைய இருதயத்துக்கு தேவன் கேடகமாக இருப்பார். நம்முடைய கேடகமானவர் நம்மோடு கூட இருந்து நம்முடைய இருதயத்தை மாத்திரமல்ல, நமக்கு வருகிறதான பிசாசான் கொண்டு வருகிறதான எல்லா விதமான ஆயுதங்களிலிருந்து பாதுகாப்பார். பிசாசான் கொண்டு வருவதான கண்ணியிலிருந்து பாதுகாப்பார். நம்முடைய இருதயமானது தேவனுக்கு ஏற்றதாக, நம்முடைய சிந்தனைகள், செயல்கள், நோக்கங்கள், பேச்சு எல்லாம் தேவனுக்கு ஏற்றவர்களாக இருக்கிறதா என்று நாம் சோதித்து பார்க்க வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. நாம் அநேக நேரங்களில் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நாம் சிந்திப்போம் என்று சொன்னால், அவைகளே நம்ம இருதயங்களே வைத்திருப்போம் என்று சொன்னால், கசப்புகள், பொறாமைகள், எரிச்சல்கள், வன்கண், பாரம்பரியம், கடவுளுக்கு பிரியாத அருவருக்கக்கூடிய காரியங்கள் அவைகள் நாம் வைத்திருப்போம் என்று சொன்னால், கர்த்தர் நமக்கு பாதுகாப்பாக கேடகமாக இருக்க மாட்டார். நம்முடைய ஜெபங்களை அவர் அங்கீகரிக்க மாட்டார். நமக்கு துணையாக இருக்க மாட்டார். நமக்கு துணையாக, நமக்கு கேடகமாக, நமக்கு பாதுகாப்பாக நம்முடைய தேவன் இருக்க வேண்டும் சொன்னால், ஏன்னு சொன்னால் அவர் இருதயத்தை பார்க்கிறவர். நம்ம இருதயத்தில் இருக்கிறதான எல்லா சூழல்களையும் பார்க்கிறவர். மனிதன் முகத்தை மாத்திரம் பார்த்து தீர்ப்பு செய்வான், நீதி நியாயம் செய்வான். நன்மை செய்வதோ தீமை செய்வதோ மனிதன் முகத்தை பார்த்து அவனுடைய கிரிகளை பார்த்து செய்வான். ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருதயங்களை அறிகிறவர், இருதயங்களை ஆராய்ந்து அறிகிறவர். உள்ளத்தில் இருக்கிறதான மறைந்திருக்கிறதான அந்த காரியங்களை கூட அவர் அறிகிறவராக இருக்கிறார். ஆகினாலே அப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்க வந்திருக்கிற நாம், அப்படிப்பட்ட தேவனை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம், அப்படிப்பட்ட தேவனை உயர்த்தும்படிக்காக இருக்கிற நாம், நம்முடைய இருதயத்திலே தேவனை சுமந்து செல்வோம். நம்முடைய இருதயத்திலே சமாதானம் உள்ளவர்களாக இருப்போம். நம்முடைய இருதயத்திலே சுவிசேஷம் சொல்லக்கூடியவர்களாக இருப்போம். நம்முடைய இருதயமானது தேவன் வாசம் செய்யக்கூடியதான இருதயமாக இருக்குமே என்று சொன்னால், நிச்சயமாக நமக்கு அவர் கேடகமாக இருப்பார். நம்மை தொடர்ந்து பாதுகாப்பார். நம்முடைய தேவையை சந்திப்பார். நமக்கு சமாதானத்தை கட்டளிடுவார். நாம் தொடர்ந்து தேவனை சுமந்து செல்வோம். நம்முடைய இதயத்திலே சமாதானத்துக்குரியதான அந்த தேவனை நாம் சுமந்து செல்வோம். கர்த்தர் நம்மை
ஆசீர்வதிப்பாராக. காட் bless யூ. ஆமென்.